வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் 4 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு. 2900 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என தகவல். எல்னினோ தாக்கங்களை கண்காணிக்க தமிழ்நாடு பேரிடர் முகமையில் 7 பேர் கொண்ட நிபுணர் ஆலோசனை குழு அமைப்பு. நடப்பாண்டில் வெப்ப அலை தாக்கம் அதிகரிக்கும் என கூறப்படும் நிலையில் பாதிப்பு குறித்த விவரங்களை உடனுக்குடன் வழங்குமாறு தமிழக அரசு உத்தரவு. தாவேக அரசை கண்டித்து திமுக சார்பில் ஆகஸ்ட் 3 அன்று தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டம். விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடக்கும் என திமுக தலைவர் மு. ஸ்டாலின் அறிவிப்பு. மேகதாது விவகாரத்தில் முதல்வர் விஜயின் கர்நாடக பயணம் பிரச்சனையை நீர்த்து போக செய்யாதா என திமுக தலைவர் மு. ஸ்டாலின் கேள்வி. மேகதாது அணை குறித்து பிரதமர் மோடிக்கு கடிதம் வழங்கியதோடு கடமை முடிந்துவிட்டதா என்றும் அறிக்கை. மேகதாது விவகாரத்தில் பாஜகவும் காங்கிரசும் சேர்ந்து செய்யும் சதி சூழ்ச்சியில் விழக்கூடாது. முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கையாக இருக்க பாமக தலைவர் அன்புமணி அறிவுறுத்தல். மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவர் என தேமுதிக எம்பி LK சுதீஷ் பேச்சு. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும் எனவும் ராஜ்யசபாவில் வலியுறுத்தல். மேகதாது அணை குறித்து விவாதிக்க உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். முதலமைச்சர் விஜய்க்கு விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்க மறுப்பு. புலன் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதால் இப்போதைக்கு ஜாமீன் வழங்க முடியாது என நீதிபதிகள் உத்தரவு. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் சில நாட்களாக கையெழுத்திட்டு வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று ஆஜராகவில்லை. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆலோசனை. சென்னை தாம்பரம் GST சாலையில் கனரக லாரியின் டயர் வெடித்ததால் போக்குவரத்து பாதிப்பு. வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு செல்வோர் பாதிப்பு. சைதாப்பேட்டை அலுவலகம் திறப்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு கிண்டி மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர் அருண்ராஜ் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்ளாத வகையில் அவசரமாக பைக்கில் பயணம் செய்து மருத்துவமனைக்கு வந்தடைந்தார். மருத்துவர் இடஒதுக்கீட்டில் திமுக ஆட்சியில் செய்த தவறுகளை தாவேக அரசு திருத்தியிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. அரசு வேலை ரத்து செய்தது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் எனவும் நம்பிக்கை. புற்றுநோயாளிகளின் வாழ்வொளியாக திகழ்ந்ததோடு குழந்தை திருமண தடை சட்டத்திற்கு வித்திட்டவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவரும் மெட்ராஸ் மாகாண மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவருமான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த நாளில் முதலமைச்சர் விஜய் புகழ் வணக்கம். ஊரக உள்ளாட்சியில் புதிதாக உருவாக்கப்பட்ட 93 கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் 9 கிராம பஞ்சாயத்து யூனியன்கள் தோற்றுவிப்பு. சிறப்பு அதிகாரிகளை நியமனம் செய்தும் தமிழக அரசு உத்தரவு. நாகை மாவட்டம் கிள்ளுக்குடியில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். பல ஆண்டுகளாக நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம். 13 வருஷமா இருட்டில் இருந்தோம். எந்த ஆட்சியிலையும் தங்களுக்கு கரண்ட் கிடைக்கவில்லை.
விஜய் ஆட்சிக்கு வந்த 60 நாளில் தங்களுக்கு வெளிச்சம் வந்துடுச்சு என நெய்க்கூப்பி கிராம மக்கள் நெகிழ்ச்சி. டெல்லியில் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு விளக்கம் கேட்டு மக்களவையில் எதிர்க்கட்சிகள் இன்றும் கடும் அமளி. அவை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே கூச்சல் குழப்பம் நிலவியதால் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் பிரியங்கா காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். போராடிய மாணவர்கள் மீது தடியடி, துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டது யார் என கேட்டு முழக்கம். அஸ்ஸாம் மாநிலத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 78ஆக உயர்வு. 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகை 9 லட்சமாக உயர்த்தி அறிவிப்பு. பீகார் மாநிலம் பாங்கிப்பூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. முன்னாள் மத்திய அமைச்சர் சி.பி. தாக்கூர் வாக்களித்த நிலையில் ஜனநாயக கடமையாற்ற மக்கள் ஆர்வம். மத்திய பிரதேச மாநிலம் ததியா தொகுதியில் இடைத்தேர்தலையொட்டி காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு. இடைத்தேர்தலில் 21 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் வாக்காளர்கள் ஆர்வமுடன் சென்று வாக்களிப்பு. இலங்கையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மீனவர்கள் கடலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி போராட்டம். அந்நிய நாட்டினர் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாகவும் தங்கள் வாழ்வாதாரத்தை காக்குமாறு முழக்கம். அமெரிக்காவின் போர் விவகாரத்துறை செயலருடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சந்திப்பு. ஈரானில் நிலவி வரும் போர் பதற்றம் குறித்து கலந்தாலோசித்ததாக தகவல். ஸ்காட்லாந்தில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டத்தில் வெற்றி பெற்று தங்கம் வென்ற திலீப் மகாத் காவித். தடகள போட்டியில் முகமது பாசில், நீளம் தாண்டுதல் போட்டியில் முரளி ஸ்ரீசங்கர் ஆகியோர் வெள்ளி வென்று சாதனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 75 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,230 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிலோ 2,35,000 ரூபாய்க்கு விற்பனை. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை.